Please subscribe our channel and click bell icon for notification. வெல்கம் டு பிஎன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூம் மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங். ஸோ இந்த ஜூம் மைக் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூ வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய டைப் ஆஃப் யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் சவுண்ட் ரெக்கார்டிங் பீப்புள், ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும், எனக்கு ஆடியோ ரெக்கார்டிங்கோட பெஸ்ட் டிவைஸ் வேணும்னா அது நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜூமாக இருக்கும். நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அமேசானில் ஆர்டர் பண்ணி இப்போ தான் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்சைடில் இருக்கிற பாக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாக்ஸில் வந்து ஜூம் மைக்ரோஃபோனோட அதோட கம்ப்ளீட் டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜூம் H1N. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜூம் H1 மைக் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸு. ஸோ ஜூம் H1ன்றது நம்ம நார்மல் மைக்கை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வேணும்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், இல்லாட்டினா டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நமக்கு எந்த ஃப்ரீக்குவன்சி எந்த ரேஞ்சில் வேணுமோ அதுக்கேற்ற ரேஞ்சில் வந்து நம்மளால் இந்த ப்ராடக்ட்டில் ரொம்ப ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஸோ இதில் பின்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹை குவாலிட்டியில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. பில்டப் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கிறனால ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ஆடியோ குவாலிட்டி வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 24 96 MHz இசட், அப்புறம் MP3, அப்புறம் வேவ் ஃபார்மேட், இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ MP3லேயே வந்து 2-3 கேட்டகரி இருக்குது. அதே மாதிரி வேவ் ஃபார்மேட்டில் கூட 2-3 இது இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஜூம் பாக்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. இதில் தான் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு காம்பேக்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேட்டரி லெவல் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேணும்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ நம்ம இதனால் பார்க்க முடியும். இதில் பார்த்து இருக்கிறது வந்து இன்னுன்னா நத்திங் பட் நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் ஒரு மைக்கு ஃபிக்ஸ் பண்ணி அது மூலிமா ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோன்னா நம்ம இந்த மைக் மூலிமா பண்ண முடியும். இந்த ரெட் கலராக இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த நிறைய மைக் இருக்கும், அதை ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்செட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ பேரலாக வந்து நீங்கள் அந்த சவுண்ட் உங்களால் ஹியர் பண்ண முடியும் ஹெட்செட் போட்டிங்கன்னா. பின்னாடி வந்து 2 AAA பேட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்கும்போது அதுவே அவங்களே வந்து 2 நார்மல் பேட்ரி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் லாங் ரன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரீசார்ஜபிள் பேட்ரி வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட். இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா சாலிடாக வந்து ஒரு 15 to 20 days வந்து குறையாமல் இருக்கும். நான் டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரேஞ்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஒன்றுமே இல்லை. 0லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 10னா மேக்ஸிமம் ஆடியோ வந்து அது வந்து பிக்கப் பண்ணும், விச் மீன்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற எல்லா நாய்ஸும் அது பிக்கப் பண்ணும். சில பேர் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்காக வாட்டர் ஃபாலோட நாய்ஸ், அதுக்கப்புறம் இல்லாட்டினா வாட்டரோட நாய்ஸ், அப்புறமேட்டு ஏரோட நாய்ஸ், இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும் பார்ப்பீங்க. இதே இது 0, 1, 2, 3 அப்படின்னா நீங்கள் மைக் கிட்ட பேசுனீங்கன்னா அது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மைக், ரைட் சைட் மைக் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நாய்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இது ஆன் பண்ணுன்னா இந்த பட்டன் வந்து கீழே புஷ் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் புஷ் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸ் ஆன் ஆயிரும். ஆன் பண்ண உடனே உங்களால் பேட்ரி இண்டிகேஷன் பார்க்க முடியும், என்ன ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்குன்றதை கீழே தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் ரேஞ்சை மாற்ற நீங்கள் லைட்டாக பேசி பார்த்தாவே அதோட ஃப்ரீக்குவன்சி எவ்வளோவில் இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். நடுவில் இருக்கிற பட்டன், ரெட் கலர் பட்டன், அதை அமுக்குனிங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் அதே பட்டன் அமுக்குனிங்கன்னா அந்த ரெக்கார்ட் இமீடியட்டாக ஸ்டாப் ஆகிரும். ஸோ இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து வெளியில் போயிட்டு மக்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணணுன்னுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியான மைக். சில பேர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க, வீடியோ இருக்கும், பின்னாடி வந்து சவுண்ட் ரிடக்ஷன்லாம் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி இருந்து வந்து வாய்ஸை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே பெஸ்ட்டு மைக்கு. இப்போ நிறைய பேர் வந்து நான் என்னோடய சேனலுக்கு இல்லாட்டினா என்னோடய பர்சனல் யூஸுக்கு வந்து ஒரு மைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், எந்த மைக் வாங்கணும்னு தெரியலன்னா தாராளமாக நீங்கள் ஜூம் வாங்கலாம். இதில் வந்து மைக்ரோ SD கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 16 GB மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணுறேன். 16 GB போட்டிங்கன்னா மினிமம் வந்து 22 hours வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எடுத்துகிட்டு இன்னொன்று நீங்கள் உங்களோட பேக்கப் க்ரியேட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு ரேஞ்சும் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி டிஃபர் ஆகுறன்றது லிட்ரலாக உங்களால் பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால இதை பற்றி ஒரு நம்ம நாலேஜ் இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், ஆடியோ மைக்கோட டெண்டன்சி நமக்கு தெரிஞ்சால் தான் யூஸ் பண்ண முடியுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகுது. ஸோ இமீடியட்டாக வந்து பேக்கப்பில் வந்து மெமரி கார்டில் வந்து சேவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேணும்னா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இந்த டிவைஸ்லேயே வந்து அந்த ஆடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களே வந்து தாராளமாக டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிகினர்ஸ் டு இன்டர்மீடியேட் அந்த மாதிரி இருக்கிற ரேஞ்ச் பீப்புளுக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டு மைக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சாம்சங், அதுக்கப்புறம் ப்ளூ80, ப்ளூ ஐஸ், அது மாதிரி நிறையா டைப் ஆஃப் மைக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 5000லேருந்து 15,000, 20,000, ரோட் மைக்லாம் பார்த்தீங்கன்னா 25, 30 டிபெண்ட்ஸ் அக்கார்டிங் டு த மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து 5,500 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஆனால் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 5,000லேருந்து 7,000க்குள்ளே ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. இதோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அமேசானில் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறமேட்டு நேர்லேயும் போய் வாங்க ட்ரை பண்ணேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம அமேசானில் வந்து நம்மளால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டோடு நம்மளால் வாங்க முடியும். அது இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் பார்ட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூம் மைக்ரோஃபோன் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேணும்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயோ இல்லாட்டி மெமரி கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்கப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக மொபைல் சார்ஜ் பண்ணுற கேபிள் இருக்கும் பார்த்துக்கிங்களா, அந்த கேபிள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ கனெக்ட் பண்ணி தாராளமாக வந்து நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மல்டி பர்பஸ்க்கான மைக் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டிஎஸ்எல்ஆர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரோட் கனெக்டாக இருக்கும், டிஎஸ்எஸ் கனெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு எண்டு வந்து டிஎஸ்எல்ஆரில் இருக்கிற மைக்கில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் அப்போ இங்கே வந்து இன்னொன்று ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதிலே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக டிஎஸ்எல்ஆரில் கேப்சர் ஆகிற நாய்ஸு இந்த ஜூமில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தனியாக வந்து ஒரு செப்பரேட் ஆடியோ போட்டு நான் லிங்க் பண்ணணுன்ற அந்த மாதிரி இது தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோவும் உங்கள் ஆடியோவும் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிரும். இப்போ வந்து ஒரு லேவியர் மைக் நான் ஒன்று வச்சுருக்கேன். இந்த மைக் வேணும்னா கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் இது கையில் ஹேண்டில் பண்ண வேணான்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் பார்க்குறேன் இல்லையா, இதுதான் இந்த இன் ஆப்ஷன். ஸோ இந்த இன்னில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு ஹியர், உங்களால் ரொம்ப கிளியராகவே உங்களால் லிசன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக கேப்சர் ஆகுது. இந்த மைக்கு வந்து நீங்கள் உங்கள் மொபைலை நீங்கள் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய டிவைஸில் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த ஜூமில் எது கனெக்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஆடியோ குவாலிட்டி அண்ட் கேப்சரிங் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த ஜூம் மைக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான மைக்கு. நீங்கள் நல்லா பெஸ்ட் ஆடியோவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வேவ் ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வாய்ஸ் ரிடக்ஷன் நல்லா கிளியராக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, இது நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து வாய்ஸ் கிளியராக இருக்கும், ஃபில்டர் ஆகி கேட்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு ஆடியோ தனியாக நான் எடிட் பண்ண மாட்டேன், ரெக்கார்ட் பண்ணமா நான் என்னோடய யூடியூப் வீடியோஸில் யூஸ் பண்ணமான்னு இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ ரொம்பவே வந்து கிளியராக இருக்கும். அப்புறமேட்டு நீங்கள் நிறையா ஸ்பீக்கர்ஸ்லாம் லிசன் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ஆடியோ குவாலிட்டி இருக்கிற டிஃப்ரென்ஸ் லிட்ரலாகவே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் பெரிய மைக் வாங்கிட்டீங்க, ப்ளூ80 வாங்கிட்டீங்க, ரொம்ப பெருசாக இருக்கும், ஆடியோ குவாலிட்டி அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் அதை ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மல்டி பர்பஸை யூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இது அப்படி கிடையவே கிடையாது. இந்த ஒரு மைக் வந்து ஆல் இன் ஆல்னு சொல்லலாம். ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மொபைலில் கனெக்ட் பண்ணி டிவைஸில் யூஸ் பண்ணலாம், லேப்டாப் இல்லாட்டினா உங்கள் கம்ப்யூட்டர் ஆடியோவில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மினி ட்ரைபாட் இருக்கும் இல்லையா, மோனோபாட், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஈஸியாக இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் லிசன் பண்ணி உங்கள் ஆடியோ குவாலிட்டி வந்து தாராளமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ஜூம் H1Nன்றதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து மார்க்கெட்டிங் வீடியோ கிடையாது, பட் என்னோடய பர்சனல் யூஸுக்கு நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆடியோ குவாலிட்டி கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கூட ஜூம் H1 தான் நான் ரெக்கார்ட் பண்ணது. எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.